இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தாயாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய தூய்மை மிகு பெயர் என்கின்ற அந்த நினைவை விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே, அப்பொழுது இந்த துருக்கி படையானது கிறிஸ்துவ மக்களை தாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்த போலந்து நாட்டு மன்னன் ஜான் செலஸ்கி என்பவர் தன்னுடைய நாட்டு படை வீரர்களிடம் இவ்வாறு சொன்னார், மக்களிடம் இவ்வாறு சொன்னார்: நீங்கள் அன்னை மரியாளிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்த தாயின் நமக்காக பரிந்து பேசி நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே அவர்களும் அவ்வாறு மாதாவிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். பிறகு 1863 ஆண்டு செப்டம்பர் 12 அந்த துருக்கி படையை வென்று இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எனவே அப்பொழுதிருந்து இந்த மரியாவினுடைய தூய்மை மிகு பெயர், இந்த நினைவு விழாவானது கொண்டாடப்பட்டது. அப்போது இருந்த திருத்தந்தை 11 இன்னசென்ட் என்பவர்களும் இதை வரலாற்றிலே தொடங்கி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட ஆரம்பிக்கின்றார்கள், கொண்டாட பணிக்கிறார்கள். அன்றிலிருந்து இந்த அன்னை மரியாளுடைய தூய்மை மிகு பெயர் என்ற இந்த நினைவை இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஆழமாக வரலாற்று பின்னணியை பார்க்கிற போது அன்னை மரியாளுடைய இந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? பல்வேறு விதமான அர்த்தங்களை சொல்கிறார்கள். புனித எரோனிமியூஸ் என்பவர் இவர்களை பற்றி அந்த மாதாவினுடைய பெயருக்கு த ட்ராப் ஆஃப் த சீ, கடலின் ஒரு துளி என்று சொல்கிறார்கள். அந்த கடலை கடவுளுக்கும் அதிலே ஒரு துளிதான் அன்னை மரியாள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல்வேறு விதமான விளக்கங்கள், அர்த்தங்கள், உயர்த்தப்பட்டவர், மீட்கப்பட்டவர், அவர் அன்பானவர் என்று பல அர்த்தங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஒரு பெயர் என்று சொன்னால் அந்த பெயருக்கான ஒரு வல்லமை, ஆற்றல் இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யாராவது ஒருவர் நம்மிடத்திலே வந்து, ஃபாதர் நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அல்லது சார் அங்கே நான் போகிறேன், நீங்கள் ரொம்ப பரிட்சயமான நபர்னு சொல்கிறாங்க, நீங்கள் தயவுசெய்து ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் போய் என் பெயரை சொல்லுங்கள். என் பெயரை சொன்னால் அவங்க அங்கே கேட்பாங்க. அந்த பெயருக்கான ஒரு வல்லமை, ஆற்றல் என்பது ஒன்று உண்டு. இயேசுனுடைய பெயருக்கு விவிலியத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே மேன்மையான ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் இயேசு கொண்டு சொல்கிறார். நீங்கள் என் தந்தையிடத்தை என் பெயரால் கேட்பது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு ஒரு வல்லமை என்னுடைய பெயருக்கு என் தந்தையிடத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதை திருத்தூதர் பேதுரு தெளிவாக திருத்தூது பணியிலே அதை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். பேதுரும் பவுலும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ கிடையாதுப்பா, ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு, இயேசுனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், எழுந்து நட. அந்த மனிதன் எழுந்து மகிழ்ச்சியோடு சொல்கிறான். அப்போ அந்த பெயர் என்று சொன்னால் அந்த பெயருக்கான ஒரு ஆற்றல், வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் அன்னை மரியாளுடைய பெயருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி? அன்னை மரியாள் பிரிஜித்தம்மாளுக்கு காட்சி கொடுத்த போது, என்னுடைய நாமம் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த அழகையினுடைய படை அலறி ஓடும். ஒவ்வொரு முறையும் மரியே வாழ்க, ஆவே மரியா என்று சொல்கிற போது அழகையினுடைய தலையிலே கொட்டுவதை அவர் உணர்கிறார்கள். எனவே அந்த அழகை சாத்தான் நம்மை விட்டு அலறி அடித்து ஓடுகிறது என்று அன்னை மரியாளுடைய பெயருக்கான அந்த வல்லமையை, ஆற்றலை நம்முடைய தாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவு அந்த பெயரை உச்சரிக்கிறோம், அந்த பெயருடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம். நான் இதுவரை அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு பெருவிழாவிலே வேளாங்கண்ணி கொடியேற்றத்தை நேரடியாக பார்த்தது கிடையாது. அப்போதெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு, இந்த கூட்டத்தில் எங்கே போய் அந்த நெருக்கடியில் நாம் தனியாக போனாதான் அமைதியாக ஜெபிக்க முடியும், இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆண்டு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அங்கு சென்றபொழுது அந்த மாதாவினுடைய திருவுருவம் தாங்கிய திருக்கொடி, அந்த கொடியை வெளியே எடுக்கிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த எழுப்புகிற அந்த ஒளி, மரியே வாழ்க,
மாதாவே என்று சொல்லுகிற பொழுது நம்முள்ளே ஒரு பூரிப்பு, நம்மை அறியாமல் கண்ணீர் கரைந்தோடுவதை நான் உணர்ந்தேன். அந்த பெயருடைய அந்த ஆற்றல் வல்லமை என்ன என்பதை அந்த கூட்டத்திலே மக்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கொடி அசைகிற பொழுதும் சரி, ஏதாவது ஒரு சிறு காரியம் அங்கே நடக்கிற பொழுது, அன்னை மரியாளுடைய அந்த கொடி உயர ஏற்றப்படுகிற பொழுது மக்களுடைய அந்த மகிழ்ச்சியான சத்தமான எழுப்புக்கூடிய அந்த ஒரு சப்தம் நம் எல்லா நாடி நரம்புகளையும் ஒரு உணர்ச்சி பெருக்கால் துடிக்க வைக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். ஏன் சென்ற மாதத்திலே நமக்கு இங்கு வந்த அந்த நடிகை மோகினி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொன்னார்கள். ஒரு அருட்தந்தையாக எத்தனையோ ஜெபமாலையை நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, மரியே வாழ்க, ஆவே மரியா, இதை 1000 முறை நான் 20 நிமிடத்திற்குள்ளாக சொல்வேன். ஆனால் அந்த நொடியிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையிலும் அதையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அடிப்படை கிறிஸ்தவர்கள் கிடையாது, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு தாயை பற்றி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அந்த பெயருடைய மேன்மை என்ன என்பதை அவருடைய அந்த சாட்சியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு கூட எடுத்து பார்க்கிற வேளையிலே 80,000 மேலாக மக்கள் அவருடைய சாட்சியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த தாயினுடைய வல்லம், பெயரினுடைய வல்லமை, அந்த நாமம் எத்தகைய சக்தி வாய்ந்தது என்பதை நமக்கு அனுபவபூர்வமாக தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் அன்னைக்கு இங்கு தேர் எடுக்கிற போதும் சரி, எல்லா விதமான நிறைவுகளிலும் மரியே வாழ்க, ஆவே மரியா என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம், தொடங்குகிறோம். ஆனால் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இங்கு கிடைக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. அது எல்லாரையும் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு முறையும் அந்த தாயினுடைய நாமத்தை உச்சரிக்கிற பொழுதெல்லாம் அழகியின் தலையில் கொட்டு விழுகிறது. நம்மை ஆபத்திலிருந்து இறைவன் அன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த அற்புதமான வல்லமையான அந்த பெயரை நாம் உச்சரித்து அன்னையினுடைய பரிந்துரையும் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.